இதுதான் நம்முடைய கல்லீரல். இது வந்து பித்தப்பை, இது கணையம். இதில் தான் வந்து இன்சுலின் சுரக்கும். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் தான் நிறைய பேர் பித்தப்பையில் கல் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இதை கல்லீரல். இதில் வந்து கொழுப்பு படிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் ஃபேட்டி லிவர், FATTY. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நோய்க்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எதெல்லாம் சொல்கிறேன். ஒன்று வந்து சுகர், இன்னொன்று ப்ரெஷர், இன்னொன்று கெட்ட கொலஸ்ட்ரால், இன்னொன்று பித்தப்பையில கல், இன்னொன்று வந்து அஜீரண பிரச்சனை, இன்னொன்று மலச்சிக்கல் பிரச்சனை. இந்த 5 நோய்க்கும் இந்த ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, இந்த ஃபேட்டி லிவருக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால தான் சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், பித்தப்பையில கல், அஜீரணம், இது எல்லாத்துக்கும் ஃபேட்டி லிவர் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? மாத்திரை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஃபேட்டி லிவரை நிரந்தரமாக சரி பண்ணணும்னா அதுக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இருக்குது. 2 ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது, ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும்தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ் டயட். அந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் மாத்திரை மட்டும் சாப்பிட்றதுனால ஃபேட்டி லிவர் கண்டிப்பாக சரி ஆகாது அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஃபேட்டி லிவரை சரி பண்ணினா மட்டும்தான், ஃபேட்டி லிவர் இல்லைன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொன்னேன் இல்லை, இதை நீங்கள் சரி பண்ணினா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? இந்த மாத்திரையை நிறுத்த முடியும், அதே மாதிரி தான் இந்த இன்சுலின் நிறுத்த முடியும். ஸோ ஃபேட்டி லிவருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஃபேட்டி லிவர்னால நிறைய பிரச்சனைகள் வரும். ஃபேட்டி லிவர் ரொம்ப வருஷம் நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா இது சுருங்குச்சுன்னா லிவர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. லிவர் ஃபெயிலியர், சிரோசிஸ், அவ்வளோ ஆபத்தானது. அது மட்டும் இல்லை, சிலவங்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர்னால லிவர் கேன்சர் வரலான்னு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. அவ்வளோ ஆபத்தானது என்னது? ஃபேட்டி லிவர். இந்த ஃபேட்டி லிவரை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான், அதுக்கு பேர் தான் பேலன்ஸ் டயட். ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான், அதுக்கு பேர் தான் பேலன்ஸ் டயட். வேறு என்ன பண்ணாலும் ஃபேட்டி லிவர் கண்டிப்பாக சரியாகாது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? இந்த புத்தகம் தெளிவாக சொல்லியிருக்கு. அல்லவா? கைண்ட் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன், நம்ம வாழ போகிறது ஒரே ஒரு தடவை மட்டும்தான். மாத்திரையோட இருக்கிறத விடைக்கும் இந்த வீடியோ என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் GOOD குட் டைப் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, அவர் கூட போட்டு கேளுங்க. சரியா?